கள்ளக்காதல், கள்ளத்தொடர், இந்த வார்த்தைகள் அடிக்கடி கேள்விப்படுறோம். கள்ளக்காதல், கள்ளத்தொடர்பு, கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு 3 பிள்ளையாம் 2 பிள்ளையாம், இன்னொருத்தரோட ஓடி போயிட்டாலாம். கல்யாணம் முடிச்சு அவருக்கு 4 பிள்ளையாம் 3 பிள்ளையாம், அவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வைக்கிறாராம், ஓடி போயிட்டாராம். இப்படின்ட்டு அதிகமான கேள்விப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தானே இருக்கிறோம். கவுன்சிலிங்காக வேண்டி ஒருவர் வந்திருந்தார். அவருக்கு வயது வந்து 36 வயதுடைய ஒருவர். அவர் ஒரு விடயத்தை என்னோட பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், சார், ஏண்ட மனைவிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்குத்தான் இப்ப பட்டு தொலைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறேன் சார், எனக்கு தாங்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுன்சிலிங்காக வேண்டி வந்தேன். இதை நான் வந்து சமூகத்துக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும்ன்றதுக்காக பதிவிட்டுறேன். அன்பானவர்களே, திருமண பந்தம் என்று சொல்றது வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறீங்க. அது கணவனோ மனைவி. கணவன் தனது மனைவிட்ட தன்னையே ஒப்படைக்கிறார், மனைவி கணவன் கிட்ட தன்னையே ஒப்படைக்கிறார். பொதுவாக 2 பேருமே நம்பிக்கையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்றதுன்றது வந்து திருமண வாழ்க்கையோட அடிப்படை. நம்பிக்கையும் உண்மையும் கணவன் மனைவிடத்துல வந்துட்டுன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க சமாளிப்பாங்க. அதே நேரம் அவங்களுக்கு அது தைரியமா முகம் கொடுக்கலாம். அந்த அவங்களுடைய அந்த காதல், அந்த அன்பு குறையாது. உண்மை. எப்ப நம்பிக்கையும் உண்மையும் கணவன் மனைவி இடத்துல உடையுதோ அப்பொழுதிலிருந்து எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாகும். சொல்வார்கள் மனித மனம் குரங்கு என்று. அதுக்குதான் ஒரு சம்பவம் சொல்ல போறேன். அவருடைய வாழ்க்கையை நான் சம்பவமா சொல்றேன். இவர் திருமணம் செய்கிறார். பார்த்து வீட்டில் பார்த்து விருப்பப்பட்டு சிறந்த முறையில் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்து தனது மனைவியோட நல்லொரு வாழ்க்கை, நல்லொரு மனைவி, இவருக்காக வேண்டி பணிவிடை செய்யக்கூடிய நல்லொரு மனைவி, இவர் நல்ல அன்பா பார்த்து கொள்றார், இவரோட பேச்சை மீறல்ல, எங்கண்டாலும் தன கணவர் தான் தனக்கு உயிர், தாண்ட உலகம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண். இவரும் அப்படித்தான். ஆரம்ப காலகட்டத்திலே இவரும் அப்படித்தான். பிறகு இவர் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றார். ஒரு பிரைவேட் கம்பெனி உள்ள ஒர்க் பண்றார். பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ற நேரம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அங்கே ஒரு பெண்ணுடன் இவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. தொடர்பு ஏற்பட்டவுடன் அது உங்களுக்கு தெரியும். அந்த மனித மனம் குரங்குன்னு சொல்றது காரணம் நான் சொன்னதல்ல, முன்னோர்கள் சொன்னது. தன்னையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு மனைவி, தனக்கு எந்த குறையும் வைக்காத ஒரு மனைவி, தன்னை நம்பி வந்த ஒரு மனைவி, தான் ஏசினாலும் அடித்தாலும் கெட்ட வார்த்தைகளால் திட்டினாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனைவி. அப்படி இருந்தும் அந்த மனம் அந்த அவர் ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெண்ட மேல நாட்டமும் மோகமும் போகுது. 2 பேருமே க்ளோஸ் ஆறாங்க. அந்த பெண்ணுக்கும் இவர் திருமணம் ஆனவர் என்று தெரியும். அதன் பிறகு அந்த பெண்ணுடன் தொடர்பு கூட கூட தனது மனைவியோடு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் கத்திப்பாயிர,
காரணமே இல்லாமல் சண்டை பிடிக்கிற, எரிஞ்செறிஞ்சு உழுவுற, வீட்டுக்கு லேட்டாக வார, வீட்டுக்கு லேட்டாக வந்தாலும் டக்குன்னு பெட்டில் போய்த்து ஃபோன் தான், ஒரே இந்த ஃபோன் தான், ஃபோனை பார்த்து நிற்கிற, செக் பண்ணுற. நீ முதல் மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் ஹஸ்பண்ட் இப்படி மாற்றம் ஆகிக்கிறார், இவ்வளோ காலம் அப்படி இல்லையே, கொஞ்சம் காலமோட மாற்றம் முடிக்குது. இந்த பெண்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இயல்பொண்டை இறைவன் அருட்கொடையாக வழங்கியிருக்கிறான். பெண்களுக்கு குயிக்க ஒரு மாற்றத்தை நான் காணலாம். தன்னுடைய கணவருடைய மாற்றம் ஒன்றை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த ஆற்றலா பெண்ணுக்கு இறைவன் கொடையாக வழங்கியிருக்கிறான். அவங்க கெஸ் பண்ணுவாங்க, சில விடயங்களை சரியா இருக்கும். அப்போது அவளுக்கு உள்ளுணர்வு உண்டு, அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் ஹஸ்பண்ட் கொஞ்சம் காலமாக ரூட் மோசமே அப்படின்னு சொல்லி. கொஞ்ச காலம் போக 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 கருத்து முரண்பாடு, வாய்த்தக்கங்கள், மனைவியிட மேல பிழையில் இவருக்கு அந்த பெண்ட மேல மோகம், அந்த பெண்ட மேல நாட்டம், அதனால் ஒரு போதை, காதல் போதை, கள்ளக்காதல் போதை. அந்த கள்ளக்காதல் போதையால தன்னுடைய உண்மையா பாசமா உயிராக்கக்கூடிய மனைவிய சொல்லாலையும் அடிகளாலையும் தாக்குறான். அதன் பிறகு குறிப்பிட்ட காலம் போகுது, உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருகிறது. இவரே என்ன செய்யறான்னு சொன்னா, அவதான் எல்லாம்ன்றதுக்காக இவளுக்கும் இவருக்கும் 3 குழந்தைகள். டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி அந்த தன்னுடைய முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணுறான். அந்த முதல் மனைவி இவளுக்கு கெஞ்சி கூத்தாடுறா, டிவோர்ஸ் பண்ணிடுவான்னு சொல்லி. ஆனால் இவருக்கு அந்த பெண்ணின் மேல் உள்ள அந்த மோகம் அதுதான் சிறப்புன்றதுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன் முடிக்கிறான். இந்த பெண் அவட மனைவியும் அவன் ஏதோ அதற்கு பிறகு ஒரு ஒர்க் கொண்டு பார்த்துட்டு அவள் 3 குழந்தைகளையும் சிறப்பான முறையில் வளர்க்குறதுக்கு ரெடி ஆகிடுறான். எவ்வளவுதான் அடியை தாங்குற, எலும்பித்தானே ஆகணும், அப்படித்தானே? நீ அவள் தைரியமான ஒரு பெண்ணாக அவள் எலும்பி சமூகத்தில் அவள் முன்னோக்கி போகிறான். அந்த கதை அப்படி இருக்கட்டும், இந்த கதைக்கு வார. அப்போ இவர் இந்த பெண்ணோட போயிட்டு அவர் வாழ்கிறார். அவருடைய அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பெண்ணோட போயிட்டு வாழ்கிறார். வாழக்கொலை கொஞ்சம் காலம் போகுது, ஒரு 8 மாதம், 9 மாதம், 10 மாதம், 11 மாதம் என்று போகுது. அண்ணன் ஸ்டார்ட், அங்கேயும் பிரச்சனை ஸ்டார்ட். அந்த பெண் இன்னொருவரோட தொடர்பு, இவரை ஏமாத்தின. சரி, இவருக்கு இதை தாங்க இயலாது. இவன் அவட மனைவிக்கு என்னவெல்லாம் இவன் துரோகங்களும் வேதனைகளும் இதுகளும் செய்தானோ அது அப்படி அங்கால கிடைக்குது. இது கர்மா என்று நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், கர்மாவை பற்றி. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களே உண்மையாக ஒருத்தர் நேசித்து உண்மையாக அவட பக்கம் எந்த பிழையும் இல்லாமல், அவட எந்த பிரச்சனையும் இல்லாமல், அவரை உடம்பே உயிராக வச்சு, இது திருமணம் செய்தவங்களுக்கும் சொல்கிறேன், திருமணம் செய்யாமல் இந்த காதலில் லவ் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், வைத்து உண்மை அளிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யாதீங்க. பாவத்திலையும் பெரும் பாவம், நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க. அவங்களோட உங்களுக்கு வாழ பிடிக்கலையா, உங்களுக்கு வேறொருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா அவங்கள்ட்ட ஓப்பனா சொல்லுங்க. சொல்லிட்டு அவங்கள விட்டு போயிருங்க. பொய்க்கு தொடர்பை பேணிக்கொண்டு இவங்களை காயப்படுத்தி 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 இவங்களையும் ஸ்ட்ரெஸ்ல டிப்ரெஷன்ல தள்ளி, அவங்கள சில ஆட்களை சூசைட்டுக்கே தள்ளி, தற்கொலைக்கு தள்ளி. ஏன்னா உங்களுக்கு நோக்கம் என்ன, எப்படியோ உங்களோட மேலே பிழை இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணி நடிச்சு கிடிச்சு அவங்கள இதாக்கி உங்களுக்கு போகணும். அப்படி தேவையில்லை. உங்களுக்கு அவங்களோட வாழ பிடிக்கலையா, அவங்களோட லவ் உங்களுக்கு பிடிக்கலையா, அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லுங்கள், எனக்கு இன்னொருத்தர் மேலே லவ் இருக்குது, இன்னொருத்தர் மேலே வாழ்ந்த ஆசை இது, ஸோ விலகிக்கொள்வோம். அப்படி உண்மையை சொல்லிட்டு போனால் ஓரளவுக்காலும் நீங்கள் தப்பிடுவீங்க இறைவன தண்டனையிலிருந்து. நீங்கள் துரோகம் செஞ்சீங்க என்றால் உங்களோட மனைவிக்கோ கணவனுக்கோ, இதுக்கு மனைவிக்கும் பொருந்தும், துரோகம் செஞ்சீங்க என்றால் துரோகம் செஞ்சுட்டு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழவே முடியாது.